இதை குறித்து நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். In chapter 2 verse 7, can we read verse 7? இரண்டாவது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். And she brought forth her firstborn son and wrapped him in swaddling clothes and laid him in a manger, because there was no room for them in the inn. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவருக்கு இடமில்லாதபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். So one thing we read about this verse, about the birth of Jesus. இங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து நாம் படித்தோம். And we see how the King of Kings came so humbly to this world. ராஜாதி ராஜா இந்த உலகத்துக்கு எவ்வளவு தாழ்மையாக வந்தார் என்று நாம் பார்த்தோம். So Jesus showed, or our God shows, that He is a humble God and He loves humility. நம்முடைய தேவன் தாழ்மையுள்ள தேவன், தாழ்மையை அவர் நேசிக்கிறவராய் இருக்கிறார் என்று நம்மிடத்தில் காண்பித்திருக்கிறார். See, He didn't come with all this great royal welcome and all. He came very humbly into this world. அவர் ஏதோ ராஜரீக வரவேற்போடு வராதபடிக்கு ஒரு தாழ்மையோடு இந்த பூமிக்கு அவர் வந்தார். As we meditate and see, that's our Jesus, humble Jesus. நம்முடைய இயேசுவானவர், இதை நாம் பார்க்கும் பொழுது இயேசுவானவர் மிகவும் தாழ்மை உள்ளவராய் இருக்கிறார். We as Christians, first thing we must understand, our ways must be very humble way. It's not a big show off, because our Jesus did not show off his royalty, his greatness. He didn't show off. He emptied himself, came to this world. நம்முடைய இயேசு தன்னுடைய ராஜரீகத்தை காண்பிக்காதபடிக்கு தன்னை தானே தாழ்த்தி வெறுமையாக இந்த பூமிக்கு வந்தபடினால் நாமும் ஒரு தாழ்மையுள்ளவர்களாக ஜீவிக்க வேண்டும். In Philippians chapter 2 speaks about how in verse 7 he says, verse 7 and 8, we see how he took the form of man and took the form of a servant, and he humbled himself even to the death of the cross. பிலிப்பியர் 2வது அதிகாரத்தை பார்க்கும் பொழுது சிலுவை மரண பரியந்தம் எப்படி ஒரு மனுஷ ரூபத்தை எடுத்து ஒரு தாழ்மையான ரூபத்தை அவர் எடுத்து வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். Read verse 7 and 8. 7வது 8வது வசனம். But made himself of no reputation, and took upon him the form of a servant, and was made in the likeness of men. And being found in the fashion as a man, he humbled himself and became obedient unto death, even the death of the cross. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். See, Jesus' birth is so humble, his life so humble, you see. And then we as a Christian, followers of Christ, following the footsteps of Jesus, how we should really follow the humble way of Jesus. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பும் அவருடைய ஜீவியமும் மிகவும் தாழ்மையாக இருக்கிறபடினால் இயேசுவை பின்பற்றுகிறாகிய நாம் எப்படி நம்முடைய ஜீவியமானது தாழ்மையாக காணப்பட வேண்டும். Jesus told, "Learn of me, I am meek and lowly in heart." நான் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவராய் இருக்கிறேன், என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு சொன்னார். So again we have to remind ourselves, our way is a humble way. Jesus said, "He that exalted himself will be." இயேசு நம்முடைய ஜீவியம், நம்முடைய வழிகளானது ஒரு தாழ்மையுள்ள வழிபடுகிறது. இயேசு சொன்னார், தன்னை தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் என்று சொன்னார். He that humbleth himself will be exalted. தன்னை தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். Therefore it is written that wherefore God also had highly exalted him and given him a name which is above every name. ஆதலால் தேவன் எல்லாவற்றிலும் மேலாக அவரை உயர்த்தி எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்தார். So from birth, even the coming of Jesus to this world is a humble coming, very humble coming. Even he revealed himself
to even to the shepherds. இயேசுவானவர் பூமிக்கு பிறந்தார். அவர் மிகவும் தாழ்மையாக இந்த பூமிக்கு வந்து தம்மை தாமே முதலாவது மேய்ப்பர்களுக்கு வெளிப்படுத்தினார். See, if a king is born in this, let's say Malaysia, son is born to Agong, you have no access. Only all the VIPs, VVIPs will be there. இந்த மலேசியா தேசத்தில் ஒரு ஆகோவுக்கு ஒரு பிள்ளை கற்பானால் நமக்கு எந்த ஒரு பிரவேசமும் கிடைக்காது. இந்த விஐபி மாத்திரம்தான் அவர்கள் பார்க்க முடியும். It was told to the shepherds. It's a simple shepherd looking after the sheep. To them was told, the king is born. மந்தையை மேய்த்த ஒரு மாடு மேய்த்தவர்களுக்கு ராஜாதி ராஜா என்று வெளிப்படுத்தப்பட்டது. ஆடுகளை மேய்த்த மேய்ப்பவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். See, as you think of it, you see, the world is full of pride. உலகமானது பெருமை நிறைந்ததாக காணப்படுகிறது. That's why you see, what is world? The lust of the eye, lust of the flesh, and pride of life. உலகம் என்று சொல்லும் பொழுது கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையாய் காணப்படுகிறது. Jesus showed us the right way. ஆனால் இயேசு சரியான வழியை நம்மிடத்தில் காண்பிக்கிறார். In his birth, he showed his humility. அவருடைய பிறப்பில் அவருடைய தாழ்மை நமக்கு So காண்பிக்கிறார். here we see the time came for Jesus to be born, and there was no place in that inn for him to be born. இயேசு பிறப்பதற்கு அங்கே நேரம் சமீபமாயிற்று. அப்பொழுது அவரை வைப்பதற்கு சத்திரத்தில் இடம் இல்லாமல் காணப்பட்டது. And so you see, they say the inn is full, and there's no place for Jesus to be born there. அந்த சத்திரத்தில் இயேசு பிறக்கும்படியாக அங்கே இடம் இல்லாமல் காணப்பட்டது. So another option is, what was the next option for Jesus? அடுத்த வழி இயேசுக்கு என்ன வழி திறக்கப்பட்டது? Next place given to him. Next option. அவருக்கு எடுக்கப்பட்ட அடுத்த வழி என்ன? Which place? எந்த இடத்துக்கு அவரை எடுத்து சென்றார்கள்? India. So in modern term you say car park. So they told there's no place in the inn, so maybe you can find a place in the car park where all the horses and all the animal. Those days BMW and all that, all these horses and donkeys and all that mode of transport. அந்த காலத்தில் பார்க்கும் பொழுது இந்த குதிரைகள், கழுதைகள் இதெல்லாம் அவர்கள் வாகனமாக பிரயோஜனப்படுத்தினார்கள். So give them some oil. What is the oil? அவர்கள் எண்ணெய் கொடுக்க வேண்டும். எண்ணெய் Now கொடுத்திருப்பார்கள். we use petrol, diesel. Their oil is what? இப்பொழுது பெட்ரோல், டீசல் பாய்க்கிறோம். அப்பொழுது என்ன பாய்த்திருப்பார்கள்? So when you say manger, it's a place where they place all that, இந்த for the mode of transport, you see, food for that. இந்த முன்னணி என்று சொல்லும் பொழுது அந்த முன்னணியில் அவர்கள் ஆதாரங்களை வைத்திருப்பார்கள். Maybe it's grass, dried grass. காய்ந்து போன புல்லாக இருக்கலாம். So, see, for Jesus, now, see, purposely, the Lord made him such a day to show the world God loves humility and he wants all men to come down and learn from God. God is humble God, and to Jesus revealed to the world, humility is the way of life. தேவனானவர் தாழ்மையுள்ளவர். இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த தாழ்மையை தேவனானவர் முழு உலகத்துக்கும் அவர் வெளிப்படுத்தினார். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். So Jesus said, learn of me. அதனால் தான் இயேசு சொன்னார், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். In Matthew chapter 11, when we read மத்தேயு சுவிசேஷம் 11வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது verse 29, 11வது அதிகாரம் we say, learn of me, என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். for I am meek and lowly in heart. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுள்ளவராக இருக்கிறேன். And you will find rest to your soul. உங்களுடைய ஆத்துமாவில் உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். In other words, if you don't have that humility, you won't have the rest. ஒரு விதத்தில் சொல்லுவோமானால், நமக்கு தாழ்மை இல்லாமல் இருக்குமானால் நமக்கு இளைப்பாறுதல் So இருக்காது. in other words, pride will never bring rest in our. ஒன்னொரு விதத்தில் சொல்லுவோமானால், பெருமையானது நம்முடைய ஜீவிதத்தில் எந்த ஒரு இளைப்பாறுதலையும் கொண்டு வராது. Read verse 29. 29வது வசனத்தை வாசிப்போம். Take my yoke upon you and learn of me,
ye shall find rest unto your souls. நான் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவராய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். So, the beginning, the birth of Christ is humility. Throughout his life was humility. His death, his humble death. See, all throughout, it's all humility. இயேசுவானவர் பிறந்தது, அவர் ஜீவித்தது, அவர் சிலுவையிலே மரித்தது, இது யாவும் தாழ்மையை குறிக்கிறது. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். So, here, there's no room, says, there's no room, only that place where the animals were gathered, that was the place available for Jesus to be born. இங்கே சத்திரத்தில் அவர்களுக்கு இடமில்லாதபடினால் மிருகங்கள் ஜீவிக்கிற அந்த இடத்தில், அந்த முன்னணியில் தான் அவருக்கு இடம் கிடைத்தது. Maybe we can say it's all full of pride and there is no place for Jesus to be born there. நாம் சத்திரம் என்று சொல்லும் பொழுது பெருமை நிறைந்த இடமாக இருந்திருக்கலாம். இயேசுவானவருக்கு அங்கே பிறப்பதற்கு அங்கே இடம் இல்லாமல் இருந்திருக்கலாம். He wants to be born in a very humble place. அவர் மிகவும் தாழ்மையான முறையில் பிறக்க வேண்டும் என்றே இருந்திருக்கிறது. Even tonight, இந்த இரவு கூட you heard about Jesus. இயேசுவை குறித்து நீங்கள் கேட்டீர்கள். Is Jesus a good Jesus? இயேசு நல்ல இயேசுவா? Good Jesus? Do you want this good Jesus? Do you want your good Jesus to be with you? What's the meaning of Emmanuel? இம்மானுவேல் என்று சொல்கிற அர்த்தம் என்ன? God. தேவன் நம்மோடு இருக்கிறார். So, do you want Jesus? இயேசு வேண்டுமா? Do you want Jesus in your heart? உங்கள் இதயத்தில் இயேசு வேண்டுமா? Do you want Jesus to be born in your heart? இயேசு உங்கள் இதயத்தில் பிறக்க வேண்டுமா? Yes or no? Yes. But you cannot be born in the inn. ஆனால் நீங்கள் சத்திரத்தில் பிறக்க முடியாது. இல்ல, அவர் சத்திரத்தில் பிறக்க மாட்டார். He will not be born in the inn, only be born in the what do you get to say? Okay, what do you get? Okay. So he is looking for what kind of heart to be born. எப்படியாப்பட்ட இருதயத்தில் பிறக்க வேண்டும் என்று அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஒரு தாழ்மையுள்ள இருதயம். So tonight, இந்த இரவு do you really want this humble Jesus? இந்த தாழ்மையான இயேசு உங்களுடைய இருதயத்துக்குள் வேண்டுமா? Then we also have to humble ourselves. நாமும் கூட நம்மை தாழ்த்த வேண்டும். We must realize who we are. நாம் யார் என்று நாம் எதிர்பார்த்து யோசித்து பார்க்க வேண்டும். Who are we? நாம் யார்? Are we some great people? Are we some great ஓ, people? நாம் பெரியவர்களா? Are we great people? நாம் பெரிய ஆட்களா? See, we were born as what? Oh, you are born as a sinner. I don't know. I was born as a sinner, but I don't know. You are born as a saint because you are born in the Pentecostal church. So born as a. நாம் பாவிகளாக தான் பிறந்தோம். There was nothing good in us. நமக்குள் எந்த ஒரு நன்மையும் இல்லை. See, we were born, and we know we were born with all that fallen nature. எல்லா விதமான விழுந்து போன சுபாவத்தோடு நாம் பிறந்தோம். That's why Romans chapter 3 verse 23 says, "For all have sinned and come short of the glory of God." ரோமர் 3வது அதிகாரம் 23வது அதிகாரம் 2 வசனத்தில் பார்க்கும் பொழுது நாம் யாவரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக இருந்தோம். Fallen from the glory. தேவ மகிமையிலிருந்து நாம் விழுந்தோம். And we were born as a sinners. நாம் பாவிகளாகவே பிறந்தோம். See, and when we read Romans chapter 5 verse 12, he says, "By one man sin entered, and through that sin death entered into the world." ரோமர் 5வது அதிகாரம் 12வது வசனத்தை பார்க்கும் பொழுது ஒரே மனுஷனாலே பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷருக்காகவும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போல. Romans chapter 6 verse 23 says, "The wages of sin is death." ரோமர் 6வது அதிகாரம் 23வது வசனம் சொல்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று. So we must realize
Oh, we have no escape except Jesus. Yes, No Lord. one can save us except Jesus. ஒருவரும் நம்மை ரட்சிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் நம்மை ரட்சிக்க முடியும். No man in this world can say, I don't need Jesus, because every man born on this earth need Jesus, because he is a sinner. He is bound to hell, and only Jesus can change his destination. இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனுஷனும் பாவத்திலே பிறந்தான், பாவத்துக்கு அடிமையாக காணப்படுகிறான். இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் ஒவ்வொரு மனுஷனும் நரகத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் தப்பிக்க முடியும். Tonight, we can change our eternal destination. இந்த இரவு நம்முடைய நம்முடைய அந்த பிரயாணத்தை மாற்றும்படியாக இயேசு வந்திருக்கிறார். You can see in the Bible about the rich man and Lazarus. வேதத்தில் ஐஸ்வர்யவானின் லாசருவை குறித்து நாம் பார்க்கலாம். On this earth, the rich man enjoyed the world, glory of the world, fame, but at death, his destination was a sorrowful destination. உலகத்தில் ஐஸ்வர்யவான் ஜீவித்த பொழுது சந்தோஷத்தோடு உலகத்தின் சிற்றின்பங்களை சந்தோஷப்பட்டுக் கொண்டிருந்தான். ஆனால் அவன் மரித்த பிற்பாடு அவருடைய திசையானது அது மரணத்தில் நரகத்தில் காணப்பட்டது. But Lazarus on this earth, he was suffered, but his eternal destination was a blessed. லாசரு இந்த உலகத்தில் அவன் பாடுபட்டுக் கொண்டிருந்தாலும் அவன் நித்திய பிரயாணமானது அது நித்திய ஜீவனாய் சமாதானமாய் காணப்பட்டது. So tonight, in the இரவு, God is putting a choice before you. You choose your destination, your eternal destination. தேவன் உங்களுக்கு முன்பாக தேர்ந்தெடுப்பை வைக்கிறார். ஒரு நித்திய பிரயாணத்தை எங்க செல்ல வேண்டும் என்று நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். Jesus was born in your heart, and Jesus reigned in your heart. Then your destination is a blessed destination where Jesus is. இயேசு உங்கள் இதயத்தில் பிறந்து உங்கள் இதயத்தை ஆட்கொண்டிருப்பாரானால் உங்களுடைய அந்த நித்திய பிரயாணம் திசையானது இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கேதான் செல்லும். Jesus did not send anyone to hell, but they made the choice to go to hell. இயேசுவானவர் ஒருவரையும் நரகத்துக்கு அனுப்பவில்லை, ஆனால் ஜனங்கள் தாங்களே தெரிந்து கொண்டார்கள். See, just like the inn, they rejected Jesus. There's no place for you. So many in this world. It's not that Jesus rejected them; they have rejected Jesus. எப்படி அந்த சத்திரத்தில் இயேசுவுக்கு இடமில்லாமல் இருக்கிறது என்று சொன்னார்களோ, உலகத்தில் ஜனங்கள் தான் இயேசுவை அவர்கள் தள்ளிவிட்டார்கள். Jesus did not reject them. இயேசுவானவர் ஒருவரையும் தள்ளிவிடவில்லை. He came, he loved, he gave his life for the world. இயேசு வந்து உலகத்துக்காக தன்னுடைய அன்பை கொடுத்தார். But the world rejected him. ஆனால் உலகம் அவரை தள்ளிவிட்டது. People rejected that eternal, blessed destination. They rejected the Savior. அந்த நித்தியமான ஆசீர்வாதமாகிய ரட்சகரை ஜனங்கள் அசட்டை செய்து தள்ளிவிட்டார்கள். Tonight, இந்த இரவு we have seen about Jesus, heard about Jesus, but now we want Jesus to be born and realize we have to humble ourselves. God, I'm not worthy. There's nothing good in me. I was a sinner destined to hell. இயேசு இன்றைக்கு பிறந்த அந்த காரியத்தை நாம் பார்த்தோம். ஆண்டவரே, நீ என் இதயத்தில் பிறக்க வேண்டும், நான் நரகத்துக்கு செல்லக்கூடாது என்று நாம் தீர்மானம் எடுப்போமாக. நான் பிறந்ததும் கூட நரகத்துக்கு தகுதியாக தான் பிறந்தேன். நீர்தான் என்னுடைய இந்த திசையை மாற்றவன். So tonight, இந்த இரவு your life can change. உங்களுடைய ஜீவியம் மாற முடியும். Tonight, if you really open your heart and humble yourself and say, Jesus, forgive me for all my sins. Cleanse me, Lord. I want you to be in my heart. இந்த இரவு உங்களுடைய இதயத்தை திறந்து உங்களை தாழ்த்தி, ஆண்டவரே, என்னுடைய எல்லா பாவத்தையும் மன்னியும் என்று நீங்கள் சொல்கிறீர்களானால், உங்கள் இதயத்தை திறந்து கர்த்தாவே என் பாவத்தை மன்னியும் என்று சொல்லியிருக்கிறேன். Lord will be born in your heart. ஆண்டவர் உங்களுடைய இதயத்தில் பிறப்பார். See, in Revelation chapter 3 verse 20, வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 20வது வசனம். You read that Jesus was telling to this church. இயேசுவானவர் இந்த சபைக்கு சொல்கிறார். See, read verse 20. 20வது வசனம் வாசிங்கள். Behold, I stand at the door and knock.
sup with him and he with me. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார். அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன். அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். Tonight, you might be first time you are hearing about Jesus, or you might be a believer, but you might have gone far away from the Lord. இந்த இரவு ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் முதல் முறையாக கேள்விப்படலாம். இல்லையென்றால் விசுவாசியாக இருந்து இயேசுவை விட்டு நீங்கள் தூரமாக போயிருக்கலாம். See, Jesus was standing outside and knocking. That means this church had pushed Jesus out because they filled with all the strange things of this world, and there was no place for Jesus in their heart. So Jesus was standing outside. இந்த சபையானது இயேசுவை வெளியே தள்ளிவிட்டபடினால், இயேசுவுக்கு அங்கே இடம் இல்லாதபடினால், இயேசுவானவர் வாசற்படியில் நின்று கதவை தட்டிக் கொண்டிருக்கிறார். Still is knocking. இன்னமும் தட்டிக் கொண்டிருக்கிறார். Will you allow me? என்னை உள்ளே விடுவாயா? The world is vanity. உலகம் மாயையா இருக்கிறது. It's all vanity. You are deceived by this world, by these pleasures and all this world. It will bring you to hell. Will you allow me to come in and change your life? உலகம் மாயையா இருக்கிறது. உலகம் சிற்றின்பங்கள் எல்லாம் உங்களை நரகத்துக்கு எடுத்துச் செல்லும். நான் உங்களுடைய இதயத்துக்கு வரும்படியாக இடம் கொடுப்பீர்களா? Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். So tonight, இந்த இரவு your life can change. உங்களுடைய ஜீவியம் மாற்றம் அடைய முடியும். If Jesus was born in your life will change. இயேசுவானவர் உங்களுடைய ஜீவியத்தில் பிறப்பாரானால் உங்களுடைய ஜீவியம் மாற்றம் அடையும். Luke chapter 9, Zacchaeus, you see, Jesus came into the heart of Zacchaeus. லூக்கா சுவிசேஷம் 9வது அதிகாரத்தில் சகேயுவுடைய இதயத்தில் இயேசு பிரவேசித்தார். His heart was touched. அவருடைய இதயம் தொடப்பட்டது. He was a totally changed man. அவர் முற்றிலுமான மாற்றம் அடைந்த மனுஷன். He just wanted to see Jesus, but more than that, Jesus touched him and changed him. அவன் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று மாத்திரம்தான் எண்ணினான். அதே பார்க்கிறோம் இயேசுவானவர் தொட்டு அவனை மாற்றினார். He never expected Jesus to call him, to look upon him and speak to him. இயேசுவானவர் அவரை நோக்கி பார்த்து அவனோடு பேசுவார் என்று கூட அவன் எண்ணி பார்க்கிறான். Because he was a rejected person. ஏனென்றால் அவன் தள்ளப்பட்டவனாய் The whole காணப்பட்டான். world had rejected him. முழு உலகமும் அவனை தள்ளிவிட்டது. Rendered as an evil man. அவன் ஒரு பொல்லாதவனாக கண்டார்கள். But not in the eyes of Jesus. ஆனால் இயேசுடைய கண்களில் அப்படி தோன்றவில்லை. He saw he was precious soul. அவன் மிகவும் விலையேறப்பட்ட ஆத்துமாகுவாய். One was on the tree. He was from the tree was looking at Jesus. He thought Jesus will just pass by. அவன் மரத்தில் நின்று கொண்டிருக்கும் பொழுது இயேசுவானவர் கடந்து போவார் என்று மாத்திரம்தான் எண்ணிக்கொண்டிருந்தான். Turn and look and says, Zacchaeus, come down. I want to come to your house. இயேசு திரும்பி பார்த்து சகேயுவே கீழே இறங்கி வா, நான் உன் வீட்டுக்கு வர வேண்டும் என்று சொன்னார். He ran, took Jesus to his house. But all the way people were mocking him, saying, why did Jesus go into this wicked man's house? எவ்வளவு சந்தோஷமாக இயேசுவை தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு சென்றார். ஆனால் ஜனங்கள் எல்லாம் பார்த்து பரிகாசம் செய்து இந்த பாவியினுடைய வீட்டுக்கு ஏன் இயேசு செல்கிறார் என்று சொன்னார்கள். The sinner had changed. இந்த பாவி மாறிவிட்டான் என்று சொன்னார். All the wrong ideas, whatever way I cheated, I will give them back. எதெல்லாம் நான் ஏமாற்றி சம்பாதித்தேனோ அதெல்லாம் நான் திருப்பி கொடுத்து விடுவேன் என்று சொன்னார். I will give half of my property to the poor. என்னுடைய பாதி சொத்தில் பாதியை ஏழைகளுக்கு நான் தருவேன் என்று சொன்னார். What a change. எப்படிப்பட்ட ஒரு மாற்றம். So, because of Jesus. இதெல்லாம் இயேசுவின் நிமித்தமாகவே. In whatever way you are struggling in your life tonight, you allow Jesus, everything will change. உங்களுடைய ஜீவிதத்தில் எப்படிப்பட்ட போராட்டத்தில் நீங்கள் இருந்தாலும் இந்த இரவு நேரத்தில் இயேசுவுக்கு இடம் கொடுப்பீர்களானால் உங்களுடைய ஜீவியம் மாறும். What is your struggle? உங்களுடைய போராட்டம் என்ன? Are you struggling with sin and defilement and the pressures of this world? பாவத்தினாலும் தீட்டினாலும் உலகத்தில் சிற்றின்பத்தினாலும் நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்களா? Are you troubled? You have no peace, no joy. நீங்கள் சமாதானம் சந்தோஷம் அற்றவர்களாக கலக்கம் அடைந்திருக்கிறீர்களா? Tonight Jesus is calling you. அந்த இரவு இயேசு All the labor and heavy laden, you come to me. வருத்தப்பட்டு வாரம் சுமப்பவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் I வாருங்கள். will give you rest. நான் உனக்கு இறைப்பாடுதல் தருவேன். Oh, why should we reject and
invitation of Jesus. இயேசுடைய அந்த அழைப்பை ஏன் நாம் அசட்டை செய்வீர்கள்? Tonight God is giving you an invitation. இந்த இரவில் இயேசு உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். Peace I leave with you. நான் உன் சமாதானத்தை விட்டு போகிறேன். My peace I give unto you. என்னுடைய சமாதானத்தை உனக்கு நான் தருகிறேன். Not as the world giveth give I unto you. உலகம் கொடுக்கிற வண்ணமாக நான் உனக்கு கொடுப்பதில்லை. Tonight இந்த இரவு you believe in Jesus. இயேசுவின் மேல் விசுவாசம் வையுங்கள். Jesus rose from the dead. இயேசு மரித்தோரிலிருந்து He is உயிர்த்தெழுந்தார். alive. அவர் ஜீவனோடு இருக்கிறார். He is now in our midst. இப்பொழுது நம் மத்தியில் இருக்கிறார். Oh, you have come to bless you. நாம் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக You have come to change your life. உங்கள் ஜீவித்தை You மாற்றும்படியாக don't have to live the way you are living now. இப்பொழுது ஜீவிக்கிற ஜீவித்தில் நீங்கள் ஜீவிக்க வேண்டாம். Oh, with the troubled heart. ஒரு கலக்கமடைந்த Oh, with the burden. பாரத்தோடு, With the sorrow. கவலையோடு, Oh, without any hope. எந்த நம்பிக்கை இல்லாமல் Tonight everything can change. இந்த இரவு எல்லாமே மாற்றக்கூடும். Jesus have come. இயேசு வந்திருக்கிறார். Oh, Jesus is born on this earth. இயேசு இந்த பூமியிலே பிறந்தார். But now Jesus is going to be born in you. இப்பொழுது இயேசு உங்களுக்குள் பிறக்க போகிறார். Oh, joy is going to come in your life. உங்களுடைய ஜீவித்தில் ஒரு சந்தோஷம் வர You போகிறது. heard about the joy. நீங்கள் அந்த சந்தோஷத்தை But you will கேட்டீர்கள். experience the joy. ஆனால் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க Oh, முடியாது. when Jesus is born in your heart. இயேசு உங்களுடைய இதயத்தில் பிறக்க பொழுது, Oh, when the King is born in your heart. ராஜா உங்களுடைய இதயத்தில் பிறக்க When பொழுது, you allow the King to reign in your heart. ராஜா உங்களை ஆளும் செய்யும்படியாக நீங்கள் இடம் Oh, you will கொடுக்க have peace that passes all understanding. எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் Oh, உங்களை you will have காக்கும். the rest of God. உங்களுக்கு தேவனுடைய இடப்பாடுதல் Do you காணும். want it tonight? இந்த இரவு அது வேண்டுமா? Let's all please stand. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். Let's all close our நம் eyes. கண்களை மூடுவோமாக. Whatever state you are. நீங்கள் எந்த நிலவரத்தில் இருந்தாலும், Sometimes you pretend to be happy. சில நேரத்தில் சந்தோஷமாக இருக்கிறது போல நீங்கள் நடிக்கலாம். You don't want people to know you are troubled, you are sorrowful, you are burdened. You just put on a false picture. You just pretend to be happy and everything is all right. நீங்கள் கவலையாக, துக்கமாக, பாரமாக இருக்கலாம். ஜனங்கள் அதை அறியக்கூடாது என்று சொல்லி நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது போல நீங்கள் நடிக்கலாம். Tonight, இந்த இரவு Jesus said, you don't have to pretend. இயேசு சொல்கிறார், நீங்கள் வேஷம் போட வேண்டாம். Tonight, I can give you the true joy. இந்த இரவு அந்த மெய்யான சந்தோஷத்தை நான் கொடுக்க முடியும். Oh, the birth of Jesus is a joy to the whole world. இயேசுவின் பிறப்பானது இந்த முழு உலகத்துக்கும் சந்தோஷத்தை கொடுத்தது. Good tidings. அது ஒரு நற்செய்தியாக இருந்தது. Oh, bring joy to the whole world. முழு உலகத்துக்கும் சந்தோஷத்தை கொண்டு வந்தது. But you can experience that joy now. ஆனால் இந்த நேரத்தில் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கலாம். If you allow humbleness and break your heart, God, I want to come out from this state. I want the true joy and peace of life. நீங்கள் உங்களை தாழ்த்தி இருதயத்தை உடைத்து, ஆண்டவரே எனக்கு அந்த மெய்யான சந்தோஷம் வேண்டும் என்று நீங்கள் கேட்பீர்களானால், Oh, let's all really surrender to the Lord. நம்மையாகவே தேவனுக்கு ஒப்புக் கொடுப்போம். Oh, surrender to the Lord. கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம். He is the King of kings. அவரை ராஜாதி ராஜா. Oh, not only to be born in our heart. நம்முடைய இதயத்தில் பிறக்கிறது மாத்திரமல்ல, Oh, we say, Jesus, you reign over my heart. இயேசு என்னுடைய இதயத்தை ஆளவே செய்யும். Jesus, you lead me and guide me, Jesus. இயேசுவே என்னை வழிகாட்டி என்னை நடத்தும். Oh, you lead me to the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக என்னை நடத்தும் ஆண்டவரே. Oh, lead me to the glorious city. அந்த மகிமையான நகரத்துக்கு நேராக என்னை நடத்தும் ஆண்டவரே. Oh, tonight your life is going to change. இந்த இரவு உங்களுடைய ஜீவியம் Just மாறும். open your heart. Lord, come into my heart. ஆண்டவரே இதயத்துக்குள்ளாக Oh, He's knocking at your heart. அவருடைய இதயத்தை தட்டி Oh, hear the voice of the Lord. கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள். Oh, He's calling you. அவர் உங்களை அழைக்கிறார். Open your heart. உடைய இதயத்தை Let திறந்து me come in you. அவர் உடைய இதயத்துக்குள் Oh, வரட்டும். let me come in. நான் வரட்டும். Oh, let all darkness depart from you. எல்லா அந்தகாரம் உங்களை விட்டு I am the நீக்கப்படும். light of the world. நான் உலகத்துக்கு வெளியே Oh, ஒளிச்சமாய் when இருக்கிறேன். Jesus come into your heart. இயேசு இடத்தில் வருவார். Oh, the light will shine in your heart. அந்த ஒளியானது உங்களுடைய இதயத்தில் பிரகாசம். Oh, darkness will flee. அந்தகாரம் ஓடி போய்விடும். Power of darkness will flee. அந்தகாரத்தின் சக்தி ஓடி போய்விடும். Oh, let Jesus come in here. இயேசுடைய இடத்தில் வரட்டும். Cry to the Lord. இயேசுவை நோக்கி கண்ணீர் Come, Jesus. வாரும் வாரும் ஆண்டவரே. It's my heart, Jesus. என்னுடைய இதயத்துக்குள் வாரும் இயேசுவே. Into my heart. Into my heart. Come into my heart. Lord Jesus. Come into me. Come into me.
wants to dedicate your life or you want prayers, you can come forward. Those who want to give your life to Jesus, you can come forward. God is going to bless you. If you have any need, just come forward. We're going to pray for you. இந்த பாடலை நாங்கள் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது யாரெல்லாம் உங்களுடைய ஜீவித்தை இயேசுவுக்கு ஒப்புக் கொடுக்க விரும்புகிறீர்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு தேவைகள் இருக்கிறதோ, நீங்கள் முன்பாக வரலாம். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். Into my heart, into my heart, come into my heart, Lord Jesus. In the name of Jesus, in the name of Jesus,
அதற்காக இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Thank you, God. Hallelujah, hallelujah, hallelujah. God will change the life of many. God will change their eternal destination. The Mother is all praise God. அநேகருடைய ஜீவித்தை இயேசு மாற்றிருக்கிறார். அவருடைய நித்திய அந்த பிரயாணம் திசையை தேவன் மாற்றிருக்கிறார். அதுக்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Hallelujah, 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 hallelujah. Blessing, commanding miracle in the life of everyone. Let's praise God. ஒவ்வொரு ஜீவித்திலும் தேவன் ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் கட்டளையிட்டார். அதுக்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Hallelujah, 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 hallelujah. The Lord is preparing us as a glorious, holy, and overcoming church for His soon coming. Let's praise God. அவருடைய அதிசீக்கிர வருகைக்காக ஒரு மகிமையுள்ள ஒரு ஜெயம் கொண்ட பரிசுத்த ஒரு சபையாய் தேவன் நம்மை மாற்றிக் கொண்டிருக்கிறார். அதுக்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Hallelujah, 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 hallelujah. Bring all the glory and honor to God. Let's praise God. எல்லா கணத்தையும் மகிமையும் தேவன் ஒருவருக்கே செலுத்தி தேவனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise God. Hallelujah, hallelujah, hallelujah. Let's praise God the Father, Son, and Holy Spirit. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise God. Hallelujah, hallelujah. Loving Father, we want to thank you for this blessed time you've given us, Lord, together in your presence tonight, for enlightening our eyes of understanding to know the great love and plan of God concerning us, Lord, the great salvation which was given to us through your birth and through the death of the cross of Jesus. We thank you, Father, we are here today because of your great love, because of your mercy, O God. Truly, Lord, thou, Lord Jesus, show us the way of humility. Lord, thou, Lord, Almighty God, Creator God, who in the form of God, but came down in the form of man, who suffered so much for us. In this world, you live to God and show us the way, Lord Jesus, how we should live also, that we may also be partakers of the divine nature of Christ. In these days also, help us to, Lord Jesus, understand how we should live and how we should, Father, walk in this world, O God, to become ambassadors of Christ, to bring that message of salvation to others also, to be a light to others, to those who are living in darkness, O Lord. Give us also the grace to follow you and found, O Lord Jesus, in your kingdom. Thank you for speaking to us tonight and all the dear ones who have done their best, O Lord Jesus, to show, Lord, your witnesses of this great salvation, that we may henceforth, O Lord Jesus, also be seen eternity to be with you. Once again, we commit ourselves to your hand, even all the souls who have come for prayers to you tonight, that they may also, Lord, taste the goodness and great salvation and also enjoy all the spiritual blessings as well. In Jesus' name we pray. Amen. Praise the Lord. Praise, 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 praise. Now may the grace of the Lord, the love of God, the sweet fellowship of the Holy Spirit rest and abide with us till Christ returns in glory. Hallelujah.